தப்பி தவறி கூட உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு மட்டும் டூர் போயிடாதீங்க. போனா நீங்க எப்பேற்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் மரண பயத்துல நடுங்கி போயிடுவீங்க. இவங்க உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அட்டாக் பண்ண சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றீங்க. கரெக்டா? ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஹரிஹர் போட் ட்ரெக்கிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேஸ் ரீச் ஆனதும் ஒரு போகாவோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 2:30 மணி. போகிற வழியில் மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ரொம்ப சேறு சகதியமாக இருந்துச்சு. இனிஷியலாக கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போனோம். நைட் ட்ரெக்கிங்க்கு எப்போவுமே என்னோடய ஹெட்டாக சூஸ் பண்ணிட்டு தான் போவேன். இங்கே என்னால் யூஸ் பண்ண முடியல. மழை பெஞ்சதுனால பூச்சிலாம் வந்து மூஞ்சில் அடிச்சுட்டே இருந்தது. அதனால் அதை கழட்டி கையில் தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு போகிற லொக்கேஷன் கரெக்டானு யாருக்குமே தெரியவே இல்லை. மேப் வச்சு கெஸ்ஸிங்கில் தான் போனோம். இவர் என்னோடய ஃப்ரெண்டு நிரஞ்சன். இவர் தான் அந்த ட்ரெக்கை லீட் பண்ணுறாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. இப்போ உங்கள் காலைல விடியும் ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் இங்கே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். விடிஞ்சதுக்கப்புறம் மழையே இல்லை. ஸோ ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். இங்கே நான் வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்டா ரீல்ஸு யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ட்ரெக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன். பட் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார்னா, சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரியா யூடியூப்பில் பார்க்குற மாதிரியா அந்த ட்ரெக் அவ்வளோ கஷ்டமான ட்ரெக்கிங்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்காக ஃப்ளைட்டு, ஆட்டோ, ட்ரெயின், பஸ் எல்லாம் பிடிச்சி இங்கே வந்தோம் அப்படின்னு யோசித்தேன். ஆக்சுவலாக நான் இப்போ போயிட்டு இருக்கிறது தப்பான ரூட்டு. லேட்டராக தான் எனக்கே தெரியும். போகிற வழி ஃபுல்லாகவே முள்ளுச்செடியாகவே இருந்துச்சு. ஒரு சின்ன கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சி மறுபடியும் ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ டஃப்பான ட்ரெக் மாதிரி தெரில. இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. என் கூட ட்ரெக்கிங் வந்தவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகிட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹிந்தி தெரியாது. பட் அங்கேருந்து எல்லாருமே ஹிந்தி மட்டும் தான் பேசிட்டு வந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கொஞ்சம் செங்குத்தாக மேலே ஏற மாதிரி இருக்கும். பட் அந்த 80 டிகிரி கிளைம்பிங் போகிறதுக்கு இன்னும் தூரமாக போகணும். என்னோட கேமரா பிடிச்ச மேலே ஏறிட்டு இருந்தால் கூட வந்தவங்கலாம் கேமரா உள்ள வச்சுட்டு ஏறுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. போடா போடா, ஏன் தைரியத்தை நான் காட்ட போறேன்டா. பட் நிஜமாவே இந்த இடத்த ட்ரெக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லைங்க. அந்த 80 டிகிரி ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே டஃப்பாக இருக்கா இல்லையாங்கிறத அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். சில இடங்களில் நுனியில் போகிற மாதிரி இருக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இவங்க 2 பேரும் என் கூட ட்ரெக்கிங் வந்த வடக்கு நண்பர்கள். நீ ஏன்டா ஏறிக்கிருக்க? இங்க வாடா. அங்க பாரு மாப்ள, அங்க போய் கீழே வாடா. இன்னும் அங்க போய் கட்டணும் பாரு உனக்கு. டேய் சொல்றே கேளு, கீழே வாடா. டேய் டேய். ஸோ அங்கே ஏறி இப்போ நம்ம பேஸ் பாயிண்ட் ரீச் ஆகிட்டோம். இங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். காஃபி, டீ, ஸ்நாக்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலாக அங்கேருந்து அந்த 80 டிகிரி கிளைம்பிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. சாட்டர்டே சண்டேஸில் ஹரியர் ஃபோர்ட்டுக்கு வரவே கூடாதுன்னு.
அவ்வளோ டிராஃபிக்கு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நம்மளாலே மேலே போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த டிராஃபிக்கில் மேலே போனதுனால சேஃப்டி ரீசனுக்காக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரிட்டன் வர்றப்போ கண்டிப்பாக எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இந்த ட்ரெக்கிங்லேயும் சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்மளை தேடுறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா ஹரிஹர் ஃபோர்ட்டோட டாப்பை ரீச் பண்ணிடலாம். ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. அந்த எண்ணில் தான் சப்மிட் பாயிண்ட் இருக்குது. ஃபைனலாக ஹரிஹர் ஃபோர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா எங்களுக்கு முன்னாடி ஒரு பாம்பு வந்து சப்மிட் பண்ணியிருக்கு. பாம்பு தீண்டியே தீரும். அந்த பாம்பை ஒருத்தர் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு பிடிச்சிட்டு அந்த பக்கமாக விட்டார். கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கும்போது தான் கவனித்தோம், உங்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம இங்கே நின்றுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு கீழே இறங்க லேட் ஆகிடும் அப்படின்றதுனால நாங்களும் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த மலை உச்சிலையும் கோயில் குளம்லாம் இருக்குது. அந்த காலத்துலேயே இங்கே வாட்டர் ஸ்டோரேஜ்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மந்த்தும் தண்ணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியாது. பட் நான் போனப்போ தண்ணி இருந்துச்சு. இங்கே பழைய ஃபோர்ட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற வாலில் ஹிந்தியில் நிறைய எழுதி வச்சுருக்காங்க. என்னன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ட் பற்றி ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் எனக்கு ஒன்றும் புரியலை. மேலே கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே இறங்குறப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒருத்தர் போகிற மாதிரி தான் வழி இருக்கும். நாங்கள் இறங்குறப்போ நிறைய பேர் மேலே வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் கீழே இறங்க முடிஞ்சது. आईच्या गावात कोणत्या मुलगा पडालाय हा बाबा देणारची ए हरली वर येले ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போக கூடாது? சுத்தி போக கூடாதா? இப்படி தான் வரணுமா நீங்க? இங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்னு நினச்சவே பார்க்கல. சென்னை அண்ணா சாலையில் கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்காது போல இருக்கு. ஒப்ப மவனே எல்லாம் வழியை விடு, இல்லைன்னா எவனை வழியில நின்னாலும் நாங்க மிதிச்சுட்டு போயிடுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அங்கே சேஃப்டி அப்படிங்கிற விஷயம் இருக்கவே இருக்காது. உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏறினதை விட இறங்குறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். अरे ऐसा चलो जल्दी से निकल जाता है सीट இந்த இடத்துல இறங்குறப்போ என் மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த 80 டிகிரி ஸ்டெப்ஸில் இறங்குறப்போ அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிட்டே தான் போனேன். இந்த இடத்த பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்காக கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பெரிய டேஞ்சரில் போய் முடிஞ்சிடும். டேய் டேய் பெரிய பள்ளமா இருக்கு அங்க பக்கம். டேய் அதுக்கு மேல போகாதறாங்கட்டே. இவரு வரணும், இவரு கொண்டு பாரு. வழுக்க போகுதுடா. இதுதான் அந்த 80 டிகிரி ஸ்டெப்ஸு. இதை தான் சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் அவ்வளோ பில்டப்பாக சொன்னாங்க. அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது, நார்மல் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்தால் போதும். நான் ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மினிமம் 100 பேருக்கு மேலே ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? கீழே இறங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. 10 வயசு பசங்களை கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க.
ஸோ நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போனால் தான் வெளியே போக முடியும். இறங்குறப்போ மழை பெய்யாதனால டிசெண்டிங் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. வழக்கம் போல் இந்த ட்ரெக்கிங்லேயே என்னோட டெம்பர் கிளாஸ் உடஞ்சி போச்சு. ட்ரெக்கிங் முடிச்சு கீழே வந்து சாப்பாடு அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இருந்த பசிக்கு நல்லா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.